குட் ஈவினிங் டார்லிங்ஸ். வணக்கம் வணக்கம். சினிமா ரசிகர்களுக்கும் எஸ்கேனோட ஃபேன்ஸ்க்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். எத்தனையோ உள்ளங்கள் ஒரு நாள் இந்த கைத்தறல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருப்போம். அப்படி ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதும் கரெக்டாக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ ஒவ்வொரு முறையும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்தட்டில் கொடுத்து அதற்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிற இங்கே இருக்கிற அத்தனை சினிமா ரசிகர்களுக்கும் உங்கள் சிரம் தாழ்ந்த பெரிய 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 நன்றிகள் அண்ட் வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். ரொம்ப அழகாக ஒரு விஷயத்துக்கும் அடையாளம் கவிதையாக சொல்றீங்க. ஆனா ஆங்கருக்கு அப்படின்னா எது அடையாளமா சொல்றீங்க? இந்த முன்னாடி இருக்க மைக் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்கிறேன், நீங்க எதெல்லாம் அடையாளம் சொல்லுங்க. முதல்ல காத்துக்கு சத்தம் அடையாளம்க்கா. அற்புதம். காதலுக்கு முத்தம் அடையாளம்க்கா. சோகத்துக்கு கண்ணீர். காகத்துக்கு தண்ணீர் அடையாளம். மண்ணுக்கு பயிர் அடையாளம். மனுஷனுக்கு உயிர் அடையாளம்க்கா. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் சொல்லிகிட்டே போகும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு சரித்திரத்துக்கே அடையாளமாக மாறுவாங்க. அப்படி ஒரு சரித்திரத்தை இயக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்தோம், படம் எடுத்தோம், படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றத தாண்டி படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவனுக்குள்ளே இருக்க ஒரு போராளியை வெளியே கொண்டு வர ஒரு சிறந்த இயக்குனர், அதுதான் அவருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு திரைப்படமும் நமக்கு அத்தனை அழகான விஷயங்களை ரொம்ப அழகாக கதைகளாக கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுடைய அன்பின் மூலமாக கொடுங்க. நல்ல கைத்தட்டல். நிறைய முருகதாஸ் சார், very very warm welcome sir. ஸோ இன்னைக்கு நம்ம படத்தோட சேர்த்து 25 years of ஏஆர் முருகதாஸ் சாரையும் கொண்டாட போகிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த அமேசிங் மூவிஸ் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையை இசையின் மூலமாக நமக்கு அடையாளமாக கொடுக்கக்கூடிய தலைவன் ஸ்டேஜ் ஏறினாலே அது கான்செர்ட் தான். ஸோ இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். மதராசியில் ஒரு கான்செர்ட் வைபை ராக் ஸ்டார் செட் பண்ணுவாரு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட நிறைய சத்தத்தோட let's say hello to our rock star Anirudh, ladies and gentlemen. This evening, thank you very much and we love you, and it's time now. Yes. வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக ஒரு வழித்துணையாக இருக்கிற ஒரு சூரியன் மாதிரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு மூலையிலேருந்து வந்து இன்னைக்கு ஒரு பெயர் ஒரு பிராண்டாக மாறி இருக்குன்னா, அந்த பிராண்ட் ஒவ்வொருத்தரோட ஃப்ரெண்டாக சகோதரனா வீட்டில் ஒரு உறுப்பினராக மாறி இருக்குன்னா அதை வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கத்திற்குள் வருக வருக என்று வரவேற்கிறோம். 3, 2, 1, let's say hello to our judges. சிவகார்த்திகேயன் அண்ணா அவர்கள்.
வந்தாச்சு. மதராசியோடைய குடும்பத்தினர் அனைவரும் வந்தாச்சு. மழை வரத்துக்கு முன்னாடி இடி சத்தம் கேட்கும். அந்த இடியை விட பெரிய சத்தம் இப்போ கேட்க போகுது. ஏன்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மதராசி திரைப்படத்தோடைய ட்ரெய்லருக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த அரங்கத்துக்குள்ள முதல் முறையாக ப்ளே பண்ண போறோம். அக்கா சொன்ன மாதிரி மழைக்கு முன்னாடி இடி சத்தம் வரணும்னா ட்ரெய்லருக்கு முன்னாடி உங்க சத்தம் வரணும். நீங்க ரெடி அப்படின்னா ப்ளே பண்ணிடலாம். ரெடியா டார்லிங்ஸ்? அண்ணா ஓகே தானே அண்ணா? ட்ரெய்லர் போட்டலாம்ல அண்ணா? ஓகேண்ணே, டபுள் டன். அண்ணன் ஓகே சொல்லிட்டாரு, அண்ணனோட ஃபேன்ஸும் ஓகேன்ட்டாங்க. ட்ரெய்லர் ப்ளீஸ். பார் போற்ற பைந்தமிழர் வீரம் போற்ற மாபெரும் படைப்பாக வருவது அறுதிட்டு உறுதி கூறலாம். குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை முதியோர்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு மாபெரும் கலைஞன் சிவகார்த்திகேயன். இதுவரையில் அவர் அத்தனை ஆக்ஷன் படங்கள் நடித்திருக்கலாம். இந்த படம் அவருக்கு ஒரு உச்சம். நான் சமீபத்தில் நான் தயாரித்த துப்பாக்கி படத்தில் எனக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்த தம்பி முருகதாஸ் அந்த படத்தில் கப்பலில் ஒரு கிளைமாக்ஸ் வைத்திருப்பார். மதராசியில் இலங்கையில் உள்ள ஹார்பரில் சிவகார்த்திகேயனுடைய கிளைமாக்ஸ் காட்சி ரத்தம் உறையும், நரம்புகள் புடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்வை முருகதாஸ் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட முருகதாஸையும் சிவகார்த்திகேயனையும் இணைப்பதற்கு நான் பாலமாக இருந்தேன் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே அகம் நெகிழ்கிறது, முகம் மலர்கிறது. நேற்றடித்த மழையில் இன்று முளைத்த முகிழ்த்த மலரல்ல அனிருத். அப்படிப்பட்ட அனிருத் இந்த படத்திற்கு மாபெரும் இசை தந்திருக்கிறார். இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக வெற்றியடையும் என்பது அறுதிட்டு உறுதி கூறலாம். தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் அவர்களுக்கு என் ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் அண்ணா தேங்க்ஸ். இந்த ஃபைனலாக ட்ரெய்லரில் வந்து ஒன்று வரும். சார் இது ஏன் ஊர் சார், நான் வந்து நிற்பேன். இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிற்பேன்டா.